Hi dear students, today we can see in the next topic of our subject classification of business activities. Classification of business activities is classified into three types: activities on the basis of size, and activities on the basis of ownership, and activities on the basis of functions. Classification: business activities are classified on the basis of size, ownership and functions. ஸோ என்ன பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் மூணு விதமாக இருக்குது. என்ன அப்படின்னா சைஸை பேஸ் பண்ணியிருக்கு, ஓனர்ஷிப் பேஸ் பண்ணியிருக்கு அண்ட் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இருக்குது. First one, activities on the basis of size. On the basis of size, business activities may be broadly grouped into two categories. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸில் ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஸ்மால் ஸ்கேல் அண்ட் அனதர் ஒன் லார்ஜ் ஸ்கேல். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஸ்மால் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் ரெக்வயர் லெஸ் கேபிட்டல். They employ small number of workers and produce the goods on small scale. For example, manufacturing textile in handlooms or power looms. இப்போ பார்த்தோம்னா ஸ்மால் ஸ்கேல் யூனிட் ரெக்வயர் லெஸ் கேபிட்டல். ஸ்மால் ஸ்கேல் யூனிட்க்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுது? குறைந்த அளவு கேபிட்டல் இருந்தால் போதும். இதுக்கு குறைந்த அளவு அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் இருந்தாலும் போதும். அதே மாதிரி குறைந்த அளவில் பொருட்களும் உற்பத்தி இதில் அங்கே நடைபெறும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பாரு, மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல் இன் ஹேண்ட்லூம் ஆர் பவர் லூம். ஸோ டெக்ஸ்டைலில் அவங்க ஹேண்ட்லூமாவோ அல்லது பவர் லூம்லேயோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், குறைந்த அளவு தான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் அப்படிங்கும்போது அவங்க தயார் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டும் எப்படி தான் இருக்கும், குறைந்த அளவாக தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, large scale. Large scale unit requires huge capital. They employ large number of workers and produce the goods on large scale. For example, manufacturing textile in a large textile mill. Example, Raymond's, Ramraj cottons, and extraction of edible oil from oil seeds in oil mills. For example, safflower and sunflower. Large scale units require huge capital. பெரிய தொழிலுக்கு எப்படி இருக்கணும், அவங்களுடைய முதலீடும் அதிகமாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி அதிக ஒர்க்கர்ஸும் அவங்களுக்கு தேவை. தே எம்ப்ளாய் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் தே ப்ரொடியூஸ் கூட்ஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல். அதிகமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கேபிட்டல் போட்டு அதிக அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸும் அதிகமாக தேவை, நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்ஸ்டைல் யூனிட்ஸில் பாரு, ரேமண்ட்ஸ், ராம்ராஜ், இந்த மாதிரி காட்டன் தேவை. தென் நெக்ஸ்ட்டு ஆயிலில் பார்த்தோம்னா சஃபலோ அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். On the basis of ownership, business activities may be broadly grouped into three categories. ஸோ அப்போ இது என்ன, ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து எப்படி இருக்குது, மூணு கேட்டகரிஸாக இருக்குது. என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ப்ரைவேட் என்டர்பிரைஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைஸ், தென் ஜாயிண்ட் என்டர்பிரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரைவேட் என்டர்பிரைஸ். An enterprise is said to be a private enterprise where it is owned, managed and controlled by person other than government. First one, sole proprietorship. For example, Sundar Stationeries. The next one, partnership firm. For example, Ramesh Brothers. Private enterprise அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தனி நபரால் அல்லது தனி நபர்களால் உருவாக்கப்பட்டு அந்த நிர்வாகம் தன்னுடைய கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொல்கிறோம், தனி நபர், அதாவது ப்ரைவேட் என்டர்பிரைஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப், அதாவது தனியாக ஒருத்தர் மட்டும் நிர்வகிக்கக்கூடிய நிறுவனம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் ஸ்டேஷ்னரிஸ், அதாவது ஒருத்தர் மட்டுமே அவங்க அந்த ஸ்டேஷனரியை ரன் பண்ணுறாங்க.
தென் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரமேஷ் பிரதர்ஸ். ஸோ அந்த ரமேஷ் பிரதர்ஸ் அப்படின்ட்டு கம்பெனியுடைய நேம். ஸோ 2-3 பேர் சேர்ந்து அவங்க ரன் பண்ணக்கூடியது. அதாவது இது என்ன அப்படின்னு ப்ரைவேட் என்டர்பிரைஸ் அப்படின்றது என்ன, அண்ட் என்டர்பிரைஸ் இஸ் செட் டு பி ப்ரைவேட் என்டர்பிரைஸ் வேர் இஸ் ஓன்ட் ஆர் மேனேஜ்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை பர்சன் அதர் தென் கவர்மெண்ட். கவர்மெண்ட் இல்லாமல் பர்சன் மூலமாக ஒருத்தராலோ அல்லது ஒருத்தருக்கு மேற்பட்ட 2 பேர் 3 பேர் 5 பேர் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைவேட் என்டர்பிரைஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் public enterprise. An enterprise is said to be a public enterprise where it is owned, managed and controlled by government or any of its agencies, or both. Public enterprises may be organized in several forms such as departmental undertaking, public works department, then public corporation, oil and natural gas corporations. The பப்ளிக் என்டர்பிரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள். இது யார் மூலமாக ரன் ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட் மூலமாகவோ அல்லது கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கி செய்யக்கூடிய மற்ற ஒரு கம்பெனி மூலமாகவோ அது நடத்தப்படுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாரு, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், அதாவது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் PWD அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பொதுத்துறை பணி மூலமாக செய்யக்கூடிய துறை வாரியான அமைப்பு. தென் நெக்ஸ்ட்டு பப்ளிக் கார்பரேஷன், அதாவது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஸோ ONGC நம்ம நிறையா அடிக்கடி டிவியில் பார்த்துருப்போம் ONGCனா என்ன அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது தான். தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா கவர்மெண்ட் கம்பெனி ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன்ஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் கம்பெனி அதாவது அரசு மூலமாக அதாவது மாநில வணிக கழகமாக இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், an enterprise is said to be a joint enterprise where it is owned, managed and controlled by government and private entrepreneur. For example, Maruti Suzuki. The next என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜாயிண்ட் என்டர்பிரைஸ், அதாவது இணை நிறுவனங்கள். ஸோ அது என்னென்ன, இது யார் யார் சேர்ந்து நடத்துவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டும் அதில் இருக்கும், தென் அதில் ப்ரைவேட்டும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து நடத்தக்கூடியது தான் இந்த ஜாயிண்ட் என்டர்பிரைஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா மாருதி சுசுகி. நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். On the basis of function, business activities may be broadly grouped into 2 categories. ஸோ அப்போ on the basis of function வந்து 2 கேட்டகரிஸாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரி, தென் செகண்ட் ஒன் காமர்ஸ். இண்டஸ்ட்ரினா என்னென்னு பார்ப்போம். இண்டஸ்ட்ரி இன்க்ளூட்ஸ் all those business activities which are connected with raising, producing or processing of consumer goods. For example, bread, butter, cheese, shoes or capital goods like machinery. இண்டஸ்ட்ரி அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினம் தினம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பேஸ் பண்ணியிருக்கு, அதாவது நுகர்வு சார்ந்த எல்லா பொருட்களையும் பேஸ் பண்ணியிருக்கு. அது என்னென்ன அப்படின்ட்டு பாரு. என்னென்ன இருக்குது, ப்ரொடியூசிங், ஸோ அது எப்படி உற்பத்தி செய்கிறாங்க, தென் அதை ஒன்று சேர்த்து அனைத்து தயாரிக்கிற பொருட்களையும் நிலையோ உள்ளடக்கி அதனுடைய செயல்பாடுகள் என உற்பத்தி தொழில் என்றோம். ஸோ அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் அதனுடைய அனைத்து செயல்பாடுகளையும் ஒன்று சேர்த்து சொல்லக்கூடியதா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு, பட்டர், பிரெட், சீஸ், ஷூஸ். ஸோ இதெல்லாம் என்ன ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ஸோ அதில் என்னென்ன இருக்குது, வெண்ணெய் இருக்குது, பிஸ்கெட், அதாவது ப்ரெட்னா என்ன, ப்ரெட்னா நமக்கு தெரியும், தென் ஷூஸ், காலில் போட்டுக்கிற காலணிகள், தென் மூலப்பொருட்கள், இயந்திரம் சம்மந்தமான மூலப்பொருட்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரி. தென் நெக்ஸ்ட்டு காமர்ஸ். இட் எஸ்டாப்ளிஷஸ் எ லிங்க் பிட்வீன் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் எ ஸ்மூத் அண்ட் uninterrupted flow of goods from producers to consumers. காமர்ஸ்னா வணிகம். ஸோ இது எப்படி இருக்கும், ஸோ இந்த ப்ராடக்டை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இந்த ப்ராடக்டை யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய லிங்க் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காமர்ஸ்.
ஸோ இதனுடைய நடவடிக்கைகளை உள்ளடக்கியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we can see in next class.